Pixellab app நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கும்போது நிறைய டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டைலிஷான சூப்பரான ஃபாண்ட்ஸை நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆப்பில் நம்ம ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்மளோட மொபைலில் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் பாரில் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் ஃபார் கமர்ஷியல் யூஸ் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம சர்ச் பண்ணும்போது நிறைய வெப்சைட்லேருந்து நமக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஃபாண்ட்டை ஃப்ரீயாகவே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து நம்ம ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் ஃபார் கமர்ஷியல் யூஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சர்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் நமக்கு வியூ ஆகுது. ஸோ இதில் எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லைசன்ஸை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து இந்த fontdesk.com அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ் அப்படின்றது கொடுத்து தான் சர்ச் பண்ணியிருக்கோம். அதனால அந்த ஆப்ஷன் நமக்கு வந்து ஆல்ரெடி டிக் மார்க்கில் இருக்கும். இப்போ நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து சர்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு தம்ப்நெயிலில் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு மாடலாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தே நம்ம வந்து இந்த ஃபாண்ட் நமக்கு ஆப்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜர்னி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைல் நம்மளோட டிவைஸில் டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ நம்மளோட மொபைல்லேருந்து ஃபைல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நான் டவுன்லோட்ஸ் அப்படின்றது கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஃபாண்ட் நமக்கு வியூ ஆகும். இந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபாண்ட் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ அப்படியே நம்ம Pixellab ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டுக்கு கீழே இந்த ஏ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் மை ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீ போட்டு ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு ஃபோல்டர் சிம்பிள். அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபாண்ட் வந்து டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்னி ஹேண்ட் ரைட்டிங் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது தான். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் TTF ஃபைல் அப்படின்றது 2 இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2 ஃபாண்ட்டும் இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு ஃபாண்ட்டோட ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் போல்டு, எக்ஸ்ட்ரா போல்டு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சில ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, கமர்ஷியல் யூஸ்க்கு இருக்காது. ஸோ அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த வெப்சைட்லேருந்து ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி Pixellabல ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்ககிட்ட வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே மேக் பண்ணுறேன். நன்றி.